வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு தலைக்காதல் சம்பவத்தால் பள்ளி மாணவி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தில் கொடூரமாக குத்திக் கொன்ற முனிராஜை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு வந்த பெற்றோர் கதறி துடித்த காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள RB உதயகுமார், விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் எவை என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்ப பெறக்கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை கடந்த மாதம் 24இல் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. அதனை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் புதிய மனு ஒன்று செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினசரியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்து வருவதால் பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், முதியோர் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்த மூதாட்டி ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும், இதன் காரணமாக வரும் 22, 23ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.